Hey all, welcome and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பனீர் and வாழை இலை யூஸ் பண்ணி பண்ண போற ஒரு ரெசிபி. ரொம்ப நாளா எல்லாரும் என்கிட்ட அந்த ரெசிபி அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த ரெசிபி தான் பனீர் பொழிச்சது. அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்மளோட பன்னீர் பொழிச்சதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கணும். தயிரில் நம்ம எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. அதாவது இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போகிறோம். அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இதுக்கு இதெல்லாம் தான் இதில் இப்போ சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா ஒரு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி இதில் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் கம்மியாக சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மசாலா பண்ணுவோம் நம்ம, அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்குறேன். நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் வந்து இந்த தயிர் கலவையில் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் இல்லை, ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஊறுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸில் நான் வந்து 2 பன்னீரை 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மசாலாவில் நல்லா டிப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற விடப்போம். டைம் இருந்ததுன்னா நீங்கள் 1/2 hour கூட ஊற விட்டுக்கலாம். டைம் இல்லாட்டி 10 மினிட்ஸே போகிறோம். ஜஸ்ட்டு இந்த பன்னீருக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தயிர் இல்லாமல் லெமனில் இந்த அத்தனையும் வந்து சேர்த்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லா மசாலாஸும் சேர்த்து கோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 4 பீசஸும் ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். நல்லா அது மேலே ஃபுல்லாக தயிர் வந்து நல்லா கோட்டாக இருக்கணும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் மசாலா பண்ணுறதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்தளவுக்கு சேர்த்தாலே போகிறோம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது இந்த எண்ணெயில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கலாம், அது நல்லா வதங்கட்டும். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1 டீஸ்பூன் பன்னீரில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நடுவில் ஒரு 4-5 கருவேப்பிலை கொத்து நான் இதில் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப டேஸ்டியான டிஷ். இது வந்து பொதுவாக கேரளாவில் வந்து நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷில் பண்ணுவாங்க, ஃபிஷ் பொழிச்சதுன்னு. இது வந்து நம்ம பன்னீரில் பண்ணுறோம். நான் வந்து ஹம்சா ரெஸ்டாரண்ட்டில் ஒரு தடவை நான் பன்னீர் பொழிச்சது சாப்பிட்டேன். அது எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது. சரி, அது எப்படி பண்ணலாம், நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்தது. அப்போது நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போடும்போது எல்லோரும் கேட்டிருந்தாங்க அது எப்படி பண்ணணும், எனக்கும் ஒரு ரெசிபி சொல்லுன்ட்டு. ஓகே, நான் இன்றைக்கி வந்து ஒய் நாட் இன்றைக்கி நம்மள்ட்ட பன்னீர் இருக்குது, நம்ம அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நமக்கு பன்னீர் மட்டும் கட் பண்ணி ஊற வைக்கணும். மிச்சபடி இது ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக பண்ணிடுற ரெசிபி தான்.
இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் நல்ல ஒரு 3 தக்காளி, 4 வெங்காயம்னா நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 போகிறோம், சின்னதாக இருந்ததுன்னா 4 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள். ஏன்னா இது தொக்கு மாதிரி வெங்காயம் தக்காளி தொக்கு இருக்கு இல்லையா, அதுதான் பேசிக்காக. அது அளவுக்கு இது வரணும், அந்த அளவுக்கு இது பண்ணணும் நம்ம. இப்போது இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் உங்கள் எல்லாருக்கூடையும் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பாகிஸ் கிச்சன் www.bagiskitchen.comனு நான் என்னோடய blog ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த பிளாகில் ஃபர்ஸ்ட் ரெசிபி இந்த பன்னீர் பொளிச்சது தான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரெசிபியை அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்னோடய பிளாகும் நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், பிளாக்லேயும் நீங்கள் எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போது இந்த தக்காளி நல்லா குக் ஆகணும். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மசாலாஸில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கிறேன். தனியா தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் அதோட நான் நிறையா மொத்தமாக 400 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் செய்கிறதுனால ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கோங்க. காரம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் இந்த மசாலாஸோடு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பன்னீரை வந்து திருப்பி நம்ம க்ரில் பேனில் நான் க்ரில் பண்ண போகிறேன், அதாவது டோஸ்ட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட நார்மல் தவா இருந்தால் தோசை தவாலையும் நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் ரெடி ஆகிற வரைக்கும் அந்த பன்னீர் ஊறினாலே உங்களுக்கு போகிறோம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, ஃபுல்கா, ரோட்டி, அப்புறம் வந்து கீ ரைஸ், பிரியாணி, புலாவ் இது எல்லாத்துக்கும் வந்து இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இல்லைன்னா ஒரு ஸ்டார்டராக சாப்பிட்லாம். இல்லாட்டி இதில் ஒரு பீஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் மோர் குடித்தோம் அப்படின்னாலே நம்மளோட லன்ச்சு நல்லா ஃபில்லிங்காக ரெடி, நமக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் லன்ச் டைமில். இது ஒரு வந்து ஹெல்த்தியர் ஆப்ஷனும் கூட. உங்களுக்கு நிறைய எண்ணெய் கிடையாது இதில். அதோட நான் கோகோனட் ஆயிலில் தான் செய்கிறேன். ஏன் அப்படின்னா கோகோனட் ஆயில், கீலாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் அதில் தான் குக் பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மசாலா கொஞ்சம் நல்லா குக் ஆகணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி வெங்காய மசாலா ரெடி. இதை வந்து நம்ம இப்போது அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்மளோட பன்னீரை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். உங்களுக்கு தொக்காட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தி போட்டுக்கணும். எனக்கு வந்து ஈக்குவலாக இருந்தால் போகும், அதனால் நான் வந்து இந்த அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயாச்சு, கம்ப்ளீட்டாக இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இந்த நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை சேர்த்து டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா 2 பக்கமும் அந்த எல்லாம் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது போகிறோம். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம இந்த இலை இருக்குல்ல, இந்த இலையில் இந்த பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கணும். ஏன்னா இலையில் இந்த பார்ட்டு, இந்த தடியாக இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இன்னும் நம்ம இலைக்குள்ளே வச்சு தான் இதை ஃபோல்டு பண்ணி குக் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ நிறைய எடுத்துடாதீங்க, கொஞ்சமாக இந்த ஓவர் தடியாக இருக்கிற ஓரத்தை எடுத்தால் தான் நம்மளால் இதில் ஃபோல்ட் பண்ண முடியும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா குக் ஆகட்டும். நான் அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டேன். இந்த மாதிரி லைட்டாக மார்க் வந்தால் போகிறோம், ஓவராக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. பன்னீரை பார்த்தா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இலையெல்லாம் இந்த ஓரத்தில் இருக்குல்ல, இந்த மாதிரி ரொம்ப தடியாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸாக எடுத்து வச்சுக்கோங்க. 4 இது ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய இலையை 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம என்க்ளோஸ் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இது எப்படி என்க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஒரு இலையை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த இலை வந்து பிஞ்சு இலையாக இருந்ததுன்னா இந்த மாதிரியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் முத்தி இருந்தது அப்படின்னா தவாவில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இந்த நம்ம பேசிக் தக்காளி வெங்காய மசாலா இருக்குல்ல, அது இதில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். அடியில் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணால் போகிறோம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண ஒரு பன்னீரை எடுத்து இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை ஃபுல்லாக இந்த பன்னீர் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நான் இதுக்கு மேலே வந்து இந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறேன். நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம இதுதான் ஜூஸியாக இருக்கும் அந்த பன்னீர், அதனால தான் ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ இந்த அளவுக்கு பன்னீரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இலையை 4 பக்கமும் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து என்க்ளோஸ் பண்ணிட்டு இதுலேருந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பன்னீர் கிரில் பண்ணோம்ல, அந்த பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதுவே போகிறோம். இந்த க்ளோஸ் பண்ண பக்கத்தை ஃபஸ்ட்டு கீழே மாதிரி வச்சிடணும். வச்சு இந்த பக்கம் ஒரு 1 மினிட், அந்த பக்கம் ஒரு 1 மினிட் பண்ணால் போகிறோம். ரொம்ப டோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெறும் அந்த இலையோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை இது பண்ணிக்கலாம், குக் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து பொறுமையாக மெதுவாக திருப்புங்க. இந்த இலை நல்லா டோஸ்ட்டாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். இதை டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கமும் ஒரு 1 மினிட் ஆகிடுச்சு அப்படின்னா எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பன்னீர் பொளிச்சது ரெடி. இப்போது அவ்வளோதான். இதை இந்த ஆயில்லேருந்து ரிமூவ் பண்ணிட போகிறோம். பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அது இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் 2 இது பண்ணிட்டேன். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அப்புறம் அது உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. கட் பண்ணி காட்டுறேன். செம்ம சாஃப்டாக இருக்கும் உள்ளே இருக்கிற பன்னீர். நீங்கள் ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ சாஃப்டாக இருக்காது. நல்லா தெரியுது பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பன்னீர் பொளிச்சது ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை. பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.